ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் ப்ரமோ வந்து ஒரு லவ் ப்ரமோ தான் போட்டிருக்காங்க. லவ் ப்ரமோ எப்போவுமே பிக் பாஸ்ன்னு வந்தாச்சுனாலே இந்த லவ்வில் ஒரு பொசசிவ்னஸில் ஒரு ப்ரமோ வந்தே தீரும் எல்லா சீசனும். ஸோ அதே தான் இன்றைக்கும் வந்திருக்கு. பார்வதி வந்து திவாகர் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. திவாகர் வந்து ஜெயில் ட்ரெஸ்ஸில் இருக்கார். அப்போ அரோராவை பற்றி பேசுகிறாங்க. பயங்கர தெளிவுன்னு இந்த பொண்ணு நல்லா அழகாக எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்குது. அதுவே பட்டாவை துஷார்கிட்ட போட்டு வச்சுருக்கு. அப்புறம் கமருதுன்னு ஃப்ரெண்டுங்குது. அப்புறம் நான் கமருதின் கிட்டே பேசினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. இப்போ பார்வதியும் நேத்தி மார்னிங் கூட வந்து கோவக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமருதினை வந்து நீ கோ கண்டஸ்டன்ட் தான், அவரும் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான், நானும் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கோ கண்டஸ்டன்ட் தான்னா வந்து அரோரா சொன்னால் பார்வதிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பார்வதி அரோராவை சொல்கிறாங்க ரொம்ப கன்னிங்காக ரொம்ப தெளிவாக எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வந்து அரோரா வந்து பார்வதியை நல்லா தெறிக்க விட்டுருப்பாங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு என்கிட்ட பேச தெரியல, அதுக்கு தான் நீங்கள் வந்து பேச முடியலன்னு சொல்லி பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்கிறீங்கன்னு. ஸோ அதிலே செம்ம காண்டில் இருந்தாங்க. ஏற்கனவே வந்து அரோராக்கும் பார்வதிக்கும் சுத்தமாக ஆகாது. ஏன்னா கமருதீன் வந்து 2 பேர்த்துக்கும் கமருதீனை பிடிக்கும். கமருதீன் வந்து ஆனால் ஜாஸ்தி டைம் வந்து பார்வதி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ சண்டையில் இருக்கிறதுனால தான் அரோரா கூட இருக்கிறாரு. ஸோ அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இந்த சண்டை எங்கே போய் முட்ட போகுதுன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.